ஹாய் ஹலோ, இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாமா? தேங்காய் பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம், உண்மையிலேயே டேஸ்ட் சும்மா அள்ளுங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை ஒரு இடிக்கல்லில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தேங்காய் சில்லை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெயில் சுண்டவத்தல் நல்ல நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாமா? தேங்காய், அது கூட ஒரு கொட்டு பொடி. இந்த பொடி எங்களோட சிக்னேச்சர் மசாலா, எங்கள் பாட்டியோட ஸ்டைலில் இந்த மசாலா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க. இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரிமைனிங் எண்ணெயில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அது கூட கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டு, முழுசாக ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 வெங்காயம், நம்ம இடித்து வச்ச வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு வதக்கி கொடுத்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம துருவி எடுத்து வச்சிருந்த தேங்காய், ஸோ சுண்ட வத்தல், அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட், இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு கூடவே புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துடலாம். ஸோ அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை அண்ட் 1 ஸ்பூன் நிறைய ஃபுல்லாக நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான குழம்பு தயார். ஸோ இதை நீங்கள் சுடு சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.